இது ஒரு கார் தான் இலங்கைக்கு இறக்குமதி. இலங்கையிலே இது ஒன்று தான் இருக்கு. ஒன்று தான். இந்த காரை பார்த்தீங்கள் என்றால் அமெரிக்காவில் ஒரு ஃப்ளைட் அத்தனையும் இந்த பேர்லாம் இருக்கு. பிளைமவுத் என்று சொல்ற பேர். $10 கோடியோ 20 கோடியோ ஒரு காரை உங்களுக்கு தருவாங்க. அதாவது இதுக்கு எக்ஸ்சேஞ்சா நீங்க விரும்புற இந்த கம்பெனில இருக்கிற ஒரு கார். அந்த சிவிக் ரேசிங் மாடல். இதுவும் கொஞ்சம் குறைவுதான் கார். எக்ஸ்பென்சிவ்ன்றபடியா ஆக்கள் எடுக்கிறது இல்லை. இந்த மோட்டர் சைக்கிள் எடுத்தா ஓட்டர் பம்ப் புரியாது. இதே கம்பெனி பிஎஸ் ஒரு 300 ரூபாய்க்கு எடுத்தது. மற்ற எக்ஸ்ட்ராவா ஒரு கியர் இருக்கு 5வது. மற்றது மற்ற வாகனங்களுக்கு மாறவேன். நல்ல ஏசி இருக்குது, நல்ல இதெல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 77,000 கிலோமீட்டரான இது கம்பெனியில வந்து ஓடி இருக்குது. ரல்லி இது இப்போ 15 லட்சம் பெறும். இதே மாதிரி ஒன்றைக்கு இது வந்து இதுவும் இங்கிலாந்து தான். இதுக்கு முதல் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் வந்தது. இதுவும் பழைய காலம் தான். இதுவும் 140 வருஷம் பிலிப்ஸ். ஆனால் வேலை செய்யாது, திருத்தோணும். இந்தியாவில் இருக்கிறது நேஷனல் ரேடியோ. இது ஆன்டிக்ஸ் என்று சொல்ல முடியாது. அப்படியே லுக் பண்ணலாம். கார் லுக்க பாருங்க இப்போ பிடிக்குன்னு சொல்லி எனக்கு கோஸ் பவர் கூடினது. இது ரேடியேட்டர் இஎல்ல வந்தது. இதுதான் முதல் வந்த பைக். வாகன வியாபாரம். அடுத்தது அரசியல். நான் ஐக்கிய கட்சியில் 20 வருஷமாக இருக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்டா ஜாழ்ப்பாணத்தில் சாவச்சேரி பகுதியில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா அவரால் பழமையான வாகனங்கள் எல்லாமே வச்சுருக்கிறார். பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஒரு அமெரிக்காவினுடைய பழமையான ஒரு நீட்டு கார் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஹோண்டாவண்ட ஒரு ரேசிங் கார் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்ஏ பைக், ரலி சைக்கிள், அவர் பார்த்திங்கன்னா பழமையான ரேடியோக்கள் எல்லாமே வச்சுருக்கிறார். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க காலனிக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பச்சை கலரில் நீட்டு கார் இருக்குல்ல, நீட்டு கார். என்ன காரங்க, என்ன மாடல் இது? இது வந்து அமெரிக்கன் 1947ஆம் ஆண்டு வந்தது. அமெரிக்கன் பிளைமவுத் என்று சொல்றது. பிளைமவுத். இது ஒரு கார் தான் இலங்கைக்கு இறக்குமதி. இலங்கையிலே இது ஒன்று தான் இருக்கு. ஒன்று தான். சரி சரி. மற்றது இந்த காரை பார்த்தீங்கள் என்றால் அமெரிக்காவில் ஒரு ஃப்ளைட் அத்தனையும் இந்த பேர்லாம் இருக்கு. பிளைமவுத் என்று சொல்ற பேர்ல தான் இருக்குது. இதுதான் அதன் அந்த இந்த ஃப்ளைட் ஷேப்புக்கு அடிச்சிருக்குது. அதே மாதிரி இதுதான் அவங்களோட லோகோ. பிளைமவுத். இது எல்லா ஃப்ளைட்லையும் இருக்கும். அடுத்தது பின்ன இந்த கண்ணாடியெல்லாம் ஒரிஜினல். மற்ற இதில் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. இந்த சீட்டுகள் கவர் பண்ணணும். மற்றது டிங்கரிங் பெயிண்ட் இல்லை, ஒரு வேலையும் இல்லை. இந்த சாமானும் இதன்னணும். இது நான் எடுத்து கிட்டத்தட்ட 21 வருஷமாகுது. விற்கலன்னு தான் வச்சிருந்தது. இப்போ தேவைக்காக விற்க வேண்டி கிடக்குது. அங்க உள்ள அந்த விஐபி மேலாம் அப்படி நீட்டுக்காரலாம் போறது. அதே மாதிரி அந்த அமெரிக்காவில் கூட இந்த கார் இல்லை. இந்த கார்ல புது மாடல்கள் இருக்குது. பிளைமவுத்ன்ற புது மாடல் இப்ப அடிச்ச கார்கள் இருக்கு. இது பழைய கார். லைட்டுகள் இதுகள் எல்லாமே அதன் ஒரிஜினலாக இருக்குது. இது வந்து இந்த பிளைன் செட்ட மாதிரி கொஞ்சம் அந்த ஷேப்ல. ஆமா. மற்றது இந்த காரை நீங்க நெட்ல கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். அமெரிக்காவுக்கு இங்கே இருந்து இந்த காரை கொண்டு வர்றதுக்கு இந்த ரான்ஃபோர்ட்ஸ் காசு மட்டும்தான். இலங்கையை பொறுத்தவரை ஏற்றுமதி, பழைய வாகனம் கொண்டு ஏற்றுமதி செய்வதற்கு டேக்ஸ் இல்லை, இறக்குமதிக்கு தான் டேக்ஸ். இந்த காரை கொண்டே இந்த கம்பெனிக்கு நீங்கள் கொடுத்தா அவங்க நீங்கள் இங்கே இருந்து ஒப்பந்தம் செய்து கொண்டு போகலாம். அவங்க இதே கம்பெனியில் நிற்கிற உங்களுக்கு விரும்பின ஒரு கார் 10 கோடியோ 20 கோடியோ ஒரு காரை உங்களுக்கு தருவாங்க. அதாவது இதுக்கு எக்ஸ்சேஞ்சா நீங்க விரும்புற இந்த கம்பெனில இருக்கிற ஒரு கார். இது எனக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தமிழால் ஒரு வெள்ளக்காரோட கதைக்க விட்டு இதை கொண்டு திரை சொல்லி கொண்டிருக்கிறேன். எனக்கு அந்த வசதிகளும் இல்லை போகிறதுக்கு. ஆனா இது இங்க வச்சிருக்கிற நல்ல ஒரு பெரிய ஒரு கல்யாண விட்டு தேவைக்கு நல்ல ஒரு ஹயருக்கு கொடுக்கலாம். பாருங்க, பின்னுக்கு நல்ல ஸ்பேஸ். அது காரே எவ்வளவு நீட்டு தானே, நல்ல ஸ்பேஸ். மற்ற இந்த டயர் வந்து இங்க இல்ல. இதுல 5 டயரும் பல சத்தம் கிடந்தது. நான் அமெரிக்காவில இருந்து 5 டயர் எடுத்தேன். ஒரு டயர் 1,10,000 ரூபாய் ஹொரியல் எடுத்தேன். 5ம் புதுசு. இதை விட இது எக்ஸ்ட்ராவில். மற்ற டயர் எல்லாம் புதுசு. ஒரு சாமானும் குறைபாடு இல்ல. ஆனா வேலை இருக்கு. சீட் எல்லாம் இருக்கு. அங்க இருக்கு சீட் எல்லாம் இருக்கு. சீட் எல்லாம் இருக்கு. அடிச்சு விட்டா சரி சரி. என்ஜின் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு இந்த இதுல பாருங்க, ஸ்டீரிங் காட்டுங்க. ஸ்டீரிங் டேஷ்போர்ட்ல பாருங்க அப்படின்னு சொல்லி. இப்படி காரு பாத்தீங்கன்னா இலங்கையிலேயே இது மட்டும்தான் இருக்கு. ஓகே, இது என்ன மாதிரி நீங்க கொடுக்க போறீங்களா? விலை இதை கொடுக்க போறோம். எவ்வளவு கொடுக்க போறீங்க? இது 1,50,000 கொடுப்பேன். 1,50,00,000 கொடுப்பேன்.
பாத்தீங்கன்னா ஒன்று சிறியண்டா அந்த பழைய அந்த எந்த காலத்துல 1947. இது வந்து என்ன மாதிரி பெட்ரோல் வேலை செய்யும்? இது வந்து பெட்ரோல் வந்து சாதாரணமான கார்களுக்கு 4 பிஸ்டன் தானே வருது. இது 6 சிலிண்டர் 6 பிஸ்டன் வரும். பெரிய என்ஜின். அதால பெட்ரோல் பாவனை சரியா குறைவாக தான் இருக்கும். ஒரு 6 கிலோமீட்டர் தான் வேலை செய்யும். ஆனா இதை வந்து கூடுதலான ஆட்கள் இது பாவிக்கிறதுக்கு வாங்குறது இல்லை, வடிவுக்கு பெரிய பெரிய முதலாளி மாதிரி. ஆனால் இலங்கையில் இல்லை, வெளிநாடுகளில் நான் உள்ள அரவாசி நாட்டுக்கு போயிருக்கிறேன். கூடுதலாக அங்கே கிளாசிக் கார்ன்னு சொல்கிறது இப்படியான வாகனங்களை வச்சிருப்பாங்க. வருஷத்தில் அங்கே வர நியூ இயர் அப்படி ஒரு இதுக்கு எல்லா வாகனங்களும் நீங்களும் பார்த்துருப்பீர்கள், ஓடி வருவீனம். ஆனால் விற்க மாட்டேன். பாத்தீங்கன்னா அன்னைய சாவச்சேரி ஜாலில் பார்த்தீங்கன்னா தட்டி பேன், அதாவது ஜாழ்ப்பாணத்தின் ஆரம்ப காலத்தில் தட்டி பேன்லாம் காட்டியிருப்பேன். அண்ணா வந்து உங்களோட மெயின் ஜாப் என்ன செய்யுது? என் மெயின் ஜாப் வந்து 2. ஒன்று வந்து வாகன வியாபாரம், அடுத்தது அரசியல். நான் ஐக்கிய கட்சியில் 20 வருஷமா இருக்கிறேன். எல்லா ஒரு தேர்தலையும் தோற்க இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன். மாநசபையில போட்டிருக்கிறேன். அதில் 10,280 ஓட்டு கிடைச்சது. பாராளுமன்றத்தில் 12,000 ஓட்டு கிடைச்சது, காணாது. சாவச்சேரி பிரதேச சபையில் 2 தரம் கேட்டான், 2 தரம் கூடுதலான வாக்கு எனக்கு தான். பிரதேச உறுப்பினர் இருந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு சாவச்சேரி நகர சபையில் கேட்டான், அங்கேயும் உறுப்பினர் இருந்தான். இப்போ 20 வருஷம் முன்னாடி நீங்க வந்து மைசூர் காலத்திலிருந்து நான் இருக்கிறேன். சரி சரி சரி. ஆமாம் ஆமாம். சரி, அடுத்த காலம் பார்ப்போம். இதே மாதிரி பார்க்க நல்ல ஸ்டைலிஷா இருக்கு. ஹோண்டா சிவிக் ரேசிங் மாடல். இதுவும் கொஞ்சம் குறைவுதான் கார், எக்ஸ்பென்சிவ்ன்றபடி ஆக்கள் எடுக்கிறது இல்லை. இது வந்து சிவிக் ரேசிங் மாடல். அப்படியே இது ரேசிங் மாடல். ஹோண்டா சிவிக் ரேசிங் மாடல். ஓகே ஓகே. ரேசிங் மாடல். இதுலயும் ஒரு சில காரான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆசைக்கு எடுத்துக்கொண்டு வந்தது. இது ஓப்பன், இதுல வந்து ஃபுல் ஆப்ஷன் சொல்றேன். அதாவது எல்லாமே இருக்கு. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் செட்டர், பவர் மிரர் எல்லாம் இருக்குது. இதை விரும்பினாக்கள் ஓப்பன் பண்ணிட்டு மூடலாம், இதை மூடிட்டு மூடலாம். ஆமா, பார்க்க நல்ல ஸ்டைலிஷா இருக்கு. இது வந்து அந்த ரேசிங் ரோடி அப்படி படுத்து இருந்து வர மாதிரி நல்ல ஸ்பேஸா இருக்கு. நல்ல சரியான ஸ்பீட். மற்ற 2 பேரும் போகலாம். 2 பேரும் போகலாம். மற்றது இப்ப மற்ற வாகனங்கள் மாதிரி இப்ப எடுத்த உடனே சில வாகனங்கள் நார்மலா தானே ஓடும். இது அப்படி கண்டு இல்ல. இப்ப இதுல இருந்து ஒரு 10 மீட்டருக்குள்ள 100 கிலோமீட்டர் உடனே டக்கண்டு போகும். இதுல என்ன கியர் எல்லாம் எத்தனை டிஃபரெண்ட் இருக்கா? இது 4 கியர். மற்ற எக்ஸ்ட்ராவா ஒரு கியர் இருக்கு, 5வது. மற்றது மற்ற வாகனங்களுக்கு மாறத்தான். நல்ல ஏசி இருக்குது, நல்ல இதெல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 77,000 கிலோமீட்டர் இது கம்பெனியில வந்து ஓடி இருக்குது. நானும் ஓடுறேன் இல்ல, இருந்துட்டு ஒரு நாளைக்கு பிள்ளைகளுக்காக எங்கேயாலும் போறான்டா கூட்டிட்டு போறது. ஒரிஜினல் வந்து ரேடியோ செட்டுகள் இருக்குது, ஏசி இருக்குது. பெட்ரோல். இது வந்து நாங்கள் போய் சொல்லலாதானே, பெட்ரோல் கொஞ்சம் குறைவாகத்தான் வேலை செய்யும். எவ்வளவு வேலை செய்யும்? சாதாரணமான மற்ற கார்கள் வந்து 10, 12 அப்படியும் வேலை செய்யும். இது 8 கிலோமீட்டர் 8 தான் வேலை செய்யும். இரண்டாவது அவ்வளவு கெப்பாசிட்டி. இது வந்து ஃபோல்டிங் அப்படியே இழுத்து அதில் அப்படியே லுக் பண்ணலாம். கார் லுக்க பாருங்க இப்ப எப்படின்னு சொல்லி எங்களுக்கு தேவையான அப்படி மூடிட்டு போகலாம். அங்கேயும் மூடியோ ஏசி எல்லாம் போட்டு போகலாம். பண்ண அங்கேயும் போறேன். திரும்ப ஒரு ஆள் ஓடைக்கோ 2 பண்ணா நல்ல இதா இருக்கு. ஓகே, இதென்ன மாதிரி கொடுக்க வயசு குறைஞ்ச ஆக்களுக்கு தான் சரியா இருக்கும். ஸ்டைலிஷா நல்லா ஓடுறது நல்லா இருக்கும். ஓகே, இது வந்து எவ்வளவு கொடுப்பீங்க? இப்ப ஒரு 60 லட்சத்துக்கு கொடுப்பேன். ரெடியா கட்டணும் உங்களுக்கு காசு இல்லாட்டி இல்ல, நீங்கள் லீஸ் போடுறா போடலாம், அல்லது எங்கள்கிட்ட உடனே காசு தான் கொடுக்கலாம், அல்ல வாகனம் ஒன்றுக்கு மாத்தலாம். உங்களோட பெருமதிக்கு இந்த வாகனத்தை டொல்பினோ ஏதோ காயஸோ அல்ல கேடிஎக்ஸோ காரோ எது ரெண்டாலும் மாத்தலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரிஜினல் பிஎஸ்ஏ பைக் இருக்குது. பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல ஆரம்ப காலத்து பைக். பாத்தீங்கன்னா இங்கிலாந்து இஎல்ல வந்தது. இதுதான் முதல் வந்த பைக்.
ஆனா நான் நினைக்கிறேன் இஎல் நம்பர்ல இப்ப இல்ல சைக்கிள் 1 3 2 3 யாழ்ப்பாணத்திலயும் இருக்குது 1 3 அவர் 2.5 கோடி போட்டிருக்கிறார் நான் பார்த்தேன் நான் இது செகண்ட் வேலையே ஒன்றுமே செய்யல இது வந்து ஒரிஜினல் அப்படி எந்த வித மோட்டிவேஷனும் இல்லைண்ணா ஒரு மோட்டிவேஷனும் இல்லை ஒன்றுமே செய்யல இப்போ பெட்ரோலை விட ஸ்டார்ட் பண்ணோம் இதுவும் நான் வாங்கி 19 வருஷம் இப்போ விற்கிறேன்னு முடிவெடுத்துருக்கிறேன் உங்களுக்கு இந்த பிஎஸ்எஃப் கால பிடிச்சிருந்துச்சு எதுக்கான எடுத்தீங்க பழைய இதுகளில் விருப்பம் அப்போ கார் சேலம் செய்கிறபடியா நல்ல நல்ல சாமான்களை இங்கே உணர்ந்து விட்டுறது பழசுகளை விற்காம இது ஒரு வாட்டர் பம்ப் மெக்கானிக் இந்த மோட்டர் பைக் அவர் இறந்துட்டார் அவர் ஒரு வாட்டர் பம்ப் எடுக்க போனவர் அப்போ அவங்க சொல்லிக்காங்க வாட்டர் பம்ப் எடுக்கிறத விட இந்த மோட்டர் சைக்கிள் எடுத்தால் வாட்டர் பம்ப் புரியாது இதே கம்பெனி பிஎஸ் ஒரு 300 ரூபாய்க்கு எடுத்தவர் இந்த மோட்டர் சைக்கிள் பைக் வேண்டிய வாட்டர் ஃப்ரீயா கொடுக்கும் அந்த வாட்டர் பம்ப் என்கிட்ட இருக்குது சரி இதான் அந்த வாட்டர் பம்ப் இப்போ ஸ்டார்ட் பண்ணி நான் கொஞ்சம் கழுவி தூராச்சி வேறு செய்கிறேன் பாருங்க பிஎஸ் பைக் பிராண்டோடைய அதுக்கு அந்த பைக் வண்டிக்கு வந்து இந்த பிஎஸ் வாட்டர் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க அப்படியே நீங்க விட வேண்டி ஆமாம் நானும் பைக் எடுக்கிறாங்களுக்கு இதை ஃப்ரீயாக கொடுத்துருவேன் மற்ற இது ஊசிலியான்னு சொல்கிற ஒரு வாட்டர் பம்ப் இது சரியான கோஸ் பவர் கூடினது இது ரேடியேட்டர் அந்த காலத்தில் வந்து இதுக்குள்ள இல்லை தண்ணியை விட்டுட்டு வாட்டர் பம்பில் செய்யும் 5 கோஸ் பவரில் அடிக்கும் ஒரு 10 ஏக்கருக்கு ஒரு 1 ஹவரில் அடிச்சு தள்ளும் தண்ணி இப்படி சுற்றித்தானே ஸ்டார்ட் ஆகுறது இதுக்கு ஒரு கயிறு இருக்குது கயிறாலாம் இதை ஸ்டார்ட் பண்ணுறது கயிற்றை சுற்றி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அந்த போட்டு இந்த இருக்கு அந்த கயிறு இதுவும் அங்கேருந்து வந்த கயிறு தான் மற்ற இது இதால் சுற்றுறது இரும்பு ஒன்று இருக்குது அதால் சுற்றி ஸ்டார்ட் பண்ணுறது இதை ஒரு பார்த்து கொடுக்கலாம் பார்த்துக்காது பெருமதி என்ன இப்போ வந்து நான் 75 லட்சம் வேண்டாம் கொடுப்பேன் ஆமாம் ஒரு குறைபாடும் இல்லை பெட்ரோலை விட்டு ஸ்டார்ட் பண்ணியே தான் நம்மளா பந்தய எடுத்து ஓடிக்கொண்டே போகலாமோ இது வந்து ரல்லி சைக்கிள் இது 100 வருஷத்துக்கு முந்தினது நான் எடுத்து ஒரு 19 வருஷம் இதில் இருக்கிறது இந்த ரல்லி ஒரிஜினலாக வந்த சீட் V90 சீட் என்று சொல்கிறது இது பிரிஞ்சிப் கையில் என்று சொல்கிறது பிரிஞ்சிப் இது ஒரிஜினல் மக்காட் இதில் வந்து பாருங்க மில்லர் மோட்டர்ன்னு சொல்கிறது மில்லர் டே லைட்னு சொல்கிறது அதே மாதிரி இதில் மில்லர் ஹெட்லைட் இருக்குது இதில் மில்லர் இது இருக்குது இந்த பெல்ட் இருக்குது ஒரு சாமானம் ஒன்றுமே மாற்றம் இல்லை இந்த விரல் கவர் கூட ஒரிஜினல் அதே கவரோடய நிற்குது இது ஒரு ஆள் பாவிச்சார் அப்படியே நான் வாங்கினேன் இது ரல்லி இது இப்போ 15 லட்சம் பெறும் இதே மாதிரி ஒன்றைக்கு இது வந்து இதுவும் இங்கிலாந்து தான் இதுக்கு முதல் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் வந்தது இது ரச் என்று சொல்றது ரச் இதுல ரீகண்டிஷன் இந்த சீட் கவர் மட்டும் அடிக்கி இருக்குது மற்ற எல்லாமே ஒரிஜினல் இதையும் இப்போ ஒன்று முடிவெடுத்தாச்சு இது ஒரு 5 லட்சத்துக்கு கொடுக்கலாம் ஒரிஜினலாக இருக்கு எடுத்து வருது ரஜ் இது ரல்லி இல்ல இங்கிலாந்து தான் இதுக்கு முதல் ரஜ் தான் ஆரம்பம் அது அப்புறம் ஹம்பர் அது அப்புறம் ரல்லி இது வந்து நான் 15 லட்சம் வேண்டா கொடுப்பேன் இது 5 லட்சம் வேண்டா கொடுப்பேன் இது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா சாவச்சேரியில் இவற்றை ஜாட்டில் பார்த்தீங்கன்னா 30 வேன் உட்பட பழைய வாகனங்கள் இருக்குது இதை பற்றி வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு மேலே தாரேன் இது வந்து பிலிப்ஸ் ஒரு 140 வருஷம் இது இப்போ வேலை செய்யும் இப்போவும் இது பாடும் இது ரேடியோ மட்டும் கெசட் ஒன்றும் போடாது அந்த எஃப்எம்கள் அது எழுதுகள் ரேடியோ தான் இந்தியாவில் இருக்கிறத பாருங்க இது அப்படியும் ஒரு 10 லட்சம் மண்டா கொடுக்கலாம் இந்த ரேடியோ வந்து இதுவும் பழைய காலம் தான் இதுவும் 140 வருஷம் பிலிப்ஸ் ஆனால் வேலை செய்யாது திருத்தோணும் இந்தியாவில் இருக்கிறது நேஷனல் ரேடியோ இது ஆன்டிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது இது ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 40-50 வருஷம் வரும் அது வேலை செய்யும் அது கேசட் போடுறது இந்தியாவில் இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் டிவி உண்டு இது வந்து இதுவும் பழசு தான் பிளாக் அண்ட் ஒயிட் வேலை செய்யும் அல்ல பழைய பொருள்லாம் அப்படி சேமிச்சு அப்படி அதே மாதிரி பாதுகாத்து வாங்கினேன் ஆமாம் இதில் இருக்கிற எனக்கு அது நிறையவே விருப்பம்
இப்போ ஒரு வாகனங்கள் மட்டும் இல்லாம பழைய பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஈடுபாடு. பழைய ரங்கு பட்டியல் இருக்குது. அதுல சாடி ஒன்று அது பண்ணலாம். அது அதுவும் வந்து ஒரு முஸ்லீம் சகோதரரால் இரும்புக்கு வாங்கி கொண்டு அங்கே நான் கொழும்பால விரைக்கு ஆண்டாபுரத்தில் கண்டான். அப்போ என்னென்று கேட்க தான் சொன்னார். இதுக்குள்ள தான் அந்த காலத்து ஆக்கள் புதையல் தோண்டி வைக்கிறது உண்டு. ஆனால் இது எனக்கு புதையலோட கிடைக்கல, எம்பியாக தான் கிடைச்சது. அதையும் கொடுப்போம். இது வந்து அந்த இது என்ன, இதுவும் அவர்கிட்ட தான் வாங்கினா. ஆனால் இது எனக்கு சொன்னார் தண்ணி விட்டு வைக்கிறதாண்டு. ஆனால் எல்லாம் மூடியெல்லாம் இதன்னும். ஆனால் என்னன்னு தெரியாது, உடை ஒன்றும் இல்லை. இது ஒரு ஃப்ரிட்ஜ். இது வந்து எந்த வாகனத்திலையும் பின்னுக்கு பொருத்தி விடலாம். இது வேலை செய்யும், எந்த வாகனத்திலையும் பொருத்தி விடலாம். ரெண்டா இதுக்குள்ள கூல் தண்ணி வச்சா கூல் தூரம். ஓஹோ, ஓ, இது கிட்டத்தட்ட 150 வருஷம். இதுதான் இலங்கைக்கு முதல் வந்த டிராக்டர். இது இங்கிலாந்து டெக்ஸான்னு சொல்றது. டெக்ஸா நிறையவே வேலை இருக்கு. நானும் கொண்டு வந்து இப்போ ஒரு 20 வருஷமா அப்படியே விட்டாச்சு. வந்த டயர்கள் ட்ரிம்மர் எல்லாம் ஒரிஜினலாக இருக்கு. எல்லா வேலையும் செய்யணும். டிங்கர் வேலை செய்யணும், என்ஜின் பார்க்கணும், எல்லா வேலையும் செய்யணும். இதுவும் கொடுக்குறோம். ஒரு 3 லட்சம் 4 லட்சத்துக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு இப்போ காட்டின வாகனங்களை வந்து வாங்கணும்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றது? உங்களோட நம்பருக்கும் தொடர்பு கொள்ளலாம். ஒரு 2000 நம்பரையும் கொடுக்கும். சரி, நன்றி. பார்த்தீங்கன்னா கடைசி 2 வீடியோமே நான் உங்களுக்கு 100 வருடம் பழமையான வாகனங்களை பற்றி இதை போட்டிருக்கேன். இதுபோல் உங்களுக்கு வீடியோக்கள் பிடிக்குமாண்டா மறக்காமல் ஜெஃப்னா வளசனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.